ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடிங் டீகோடிங்கில் இப்போ கேட்டுட்ருக்கிற நியூ பேட்டர்ன்ஸ், ஓகேங்களா, எக்ஸாம்ஸில் கேட்டுருக்க நியூ பேட்டர்ன் கோடிங் டீகோடிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இதை மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1 2 3 4 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைனில் இருக்கிற பர்டிகுலர் வேர்டுக்கும் சில பர்டிகுலர் கோடு இங்கே இருக்குது. சரி, இது எப்படி லாஜிக்கலாக வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, சிம்பிள்ஸ் இருக்குது ஆஸ் வெல் அஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 14, 5, 13, 20, 22. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 26 லெட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. நம்பர் 26குள்ளே தான் இருக்குது எல்லா நம்பர்ஸும். ஸோ 26குள்ளே இருந்தால் என்ன மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 26 இருக்குது, ஒன்று ஃபார்வேர்டு ஆர்டர்லேயோ இல்லை ரிவர்ஸ் ஆர்டர்லேயோ அந்த 26 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு அசம்ஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது சப்போஸ் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 அப்படி இருந்ததுன்னா, மொத்தம் இங்கே ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இல்லை ஒரு 5குள்ளே அப்படி இருந்தது, 1 or 2குள்ளேயே இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டில் இருக்கிற லெட்டரில் என்னென்னலாம் வந்து வவல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க லாஜிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போது 26 அதுக்குள்ளே இருந்ததுன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபார்வர்ட் டைரக்ஷனோ இல்லை பேக்வேர்ட் டைரக்ஷனோ யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 or 6 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா மொத்தம் எவ்வளோ அந்த வேர்டில் வந்து மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கலாம். அது செகண்ட் லாஜிக். அண்ட் தேர்ட் லாஜிக் வந்து 1 or 2 இருந்ததுன்னா மொத்தம் அந்த வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வந்து வவல்ஸ் இருக்குது இல்லை எத்தனை கான்சனன்ட் இருக்குது அதையும் பேஸ் பண்ணியும் லாஜிக் இருக்கலாம். ஸோ லாஜிக் கேன் பி எனிதிங். சரிங்களா? சரி, இப்போது அதை நீங்கள் எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ண நமக்கு வந்து ஈஸியாக சில லாஜிக்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குண்டான ஐடியா கிடச்சிடும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு அதாவது சிம்பிள்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 14ன்ற லெட்டர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா N. அகைன் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது, 14 N தான். அதே அகைன் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஸோ 5 வந்து பார்த்திங்கன்னா 5th லெட்டர் வந்து E. அகைன் 13 இருக்குது, 13th லெட்டர் என்ன M. ஸோ அப்போது NNEM. சரி, அப்படி பார்க்கும்போது இங்கே அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது NNEM. E இங்கே இருக்குது, N இங்கே இருக்குது, N இங்கே இருக்குது, M இங்கே இருக்குது. பார்த்திங்களா? MENN, அதாவது NNEM, அதாவது இந்த லெட்டரை பர்டிகுலர் லெட்டரை பாயிண்ட் அவுட் பண்ணுது. NNEM. சரி, அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிப்போம். ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி தான். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IDET. சரி, I அப்படின்றது இப்போது I வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFGHI 9th லெட்டர். ஓகே, இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா I is equal to 9th லெட்டர். அதே மாதிரி D வந்து பார்த்தீங்கன்னா 4th லெட்டர். அதே மாதிரி E வந்து பார்த்தீங்கன்னா 5th லெட்டர். நெக்ஸ்ட்டு T வந்து பார்த்தீங்கன்னா T வந்து 20th லெட்டர். ஸோ அப்போது 9 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 20 இருக்குது. ஸோ அப்போது நம்பர் லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு we are going to concentrate on symbols. சிம்பிள்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது? இப்போ அதாவது மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது, மைனஸு பர்சன்டேஜ் அட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, கொஷின் மார்க் இருக்குது, அட்டு போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு, ப்ளஸ்ஸு போட்டாச்சு, ஸ்லாஷ் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7. வேறு என்ன சிம்பிள் இருக்குது? காப்பிரைட் சிம்பிள் இருக்குது. ஓகே,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் சிம்பிள் இருக்குது, ஹேஷ்டேக் இருக்குது. வேறு என்ன இருக்குது? மைனஸு, அட்டு போட்டாச்சு, ஆஸ்டிக்ஸ் போட்டாச்சு, ப்ளஸ்ஸு போட்டாச்சு, கொஷின் மார்க் போட்டாச்சு, திரும்பியும் மைனஸு, அட்டு, ப்ளஸ்ஸு, ஸ்லாஷ் போட்டாச்சு, பர்சன்டேஜ் போட்டாச்சு, ஈக்குவல் சிம்பிள். அதுக்கப்புறம் காப்பிரைட் சிம்பிள் போட்டாச்சு, ஹேஷ் போட்டாச்சு, ப்ளஸ் போட்டாச்சு, ஈக்குவல்ஸ் போட்டாச்சு, பர்சன்டேஜ், ஆஸ்டிக்ஸு, ஈக்குவலு, ப்ளஸ்ஸு, ஆஸ்டிக்ஸு, மைனஸு, கொஷின் மார்க்கு, ஈக்குவல்ஸு, கொஷின் மார்க்கு, காப்பிரைட்டு, ஸ்லாஷு, அட்டு, மைனஸ். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 சிம்பிள்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த சிம்பிள்ஸ் வந்து இப்போ எதை வந்து இந்த லாஜிக் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் சிம்பிள்ஸ் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லைன் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மைனஸு, பர்சன்டேஜ், மைனஸ், அட்டு, பர்சன்டேஜ், மைனஸ், ஆஸ்டிக்ஸ், ப்ளஸ். அப்போ 2 இடத்துல மைனஸ் இருக்குது. ஓகே, 14 இருக்குது. 14 எதை பேஸ் பண்ணுது? என்ன அதாவது இந்த ஏர்னிங் ஓகே, ஏர்னிங் எவிடென்ட். ஓகேவா? சரிங்களா? இப்போது இதுவும் 14 தான், என் இங்கே இருக்குது 14, இதுவும் எவிடென்ட் என் இருக்குது 14. இப்போ இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸு இங்கேயும் ஆரம்பிக்குது, இங்கேயும் ஆரம்பிக்குது. அப்போது ஈக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அந்த மைனஸை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இந்த மைனஸ் அப்படின்னா இ. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, மைனஸ் வந்து ரெண்டுமே இங்கேயும் இ ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மைனஸ் இருக்குது. அப்போது லாஸ்ட் லெட்டர் வந்து டி. அப்போ அது எதுக்கு உண்டான கோடிங்காக இருக்கணும்? பர்சன்டேஜ். இங்கே லாஸ்ட் லெட்டர் ஜி, அது எதுக்கு உண்டானதாக இருக்கணும்? அட்டாக இருக்கணும். அப்போது பர்சன்டேஜ் வந்து டி, அட்டு வந்து ஜி. ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே இப்போ இது எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 5 இருக்குது. சரிங்களா? ஸோ 5 இருக்குது. 5 வந்து பார்த்தீங்கன்னா இ. ஓகே, இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் 3க்கு உண்டான கோடிங் தான் இது. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வந்து இ வந்து 5th லெட்டர். ஓகே, ஸோ அப்போது இதுக்குண்டானது. அப்போ பர்சன்டேஜ் வந்து டி ஆல்ரெடி போட்டுரும், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மைனஸ் இருக்குது. மைனஸ்க்கு என்ன இருக்கும்? இ, அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து 13, இதுக்குண்டான கோடு இது. ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, ஓ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஓக்கு வந்து ப்ளஸ். ஓகே, ஆஸ்ட்ரிக்ஸ் எஸ்ஸு, ஓக்கு வந்து ப்ளஸ்ஸு. சரி, நெக்ஸ்ட்டு வேறு எந்த சிம்பிள்? இப்போ வந்து மைனஸ் கண்டுபிடிச்சாச்சு, பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, அட்டு கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ்ஸு கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் மார்க் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 4 வந்து டி. அப்போ இதுக்கு உண்டானது கரெக்டாக? எஸ். ஓகே, அப்போது கொஷின் மார்க் ஃபஸ்ட்டில் இருக்கா? ஸோ ஆர் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போது கொஷின் மார்க் பிலாங்கிங் டு ஆர். கொஷின் மார்க் வந்து ஆர். அப்புறம் லாஸ்ட்டு வந்து மைனஸ் இருக்குது. மைனஸ்க்கு டி இங்கே ஆல்ரெடி மைனஸ் கீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அட்டு கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ்ஸு கண்டுபிடிச்சி, ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 9th லெட்டர் வந்து இங்கே ஐ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, அட்மிட். ஓகே, ஸோ அப்போ இதுக்குண்டான கோடு இது. இப்போ ஸ்லாஷ்க்கு வந்து என்னவாக இருக்கணும்? ஏவாக இருக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவல்ஸ். ஓகே, ஈக்குவல்ஸ் 5வா? 5ன்றது ஈயா? அப்போது இங்கே 05, இங்கே அன்பேவ்டுன்றது தான் இதுக்குண்டான ஈக்குவலன் கோடிங். அப்போ ஈக்குவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ. அதே மாதிரி காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா டி. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இன்னும் ஒன்று பாக்கி என்ன இருக்குது? இப்போ கொஷின் மார்க் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்லாஷ் கண்டுபிடிச்சாச்சு, காப்பிரைட் கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவல்ஸ் ஆஷ் இருக்குது. ஸோ ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கா? அப்போது 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி, ஏபிசி 3rd லெட்டர். அப்போது ஹேஷ்டேக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கு எம். ஸோ இதுதான் வந்து இந்த சிம்பிள்ஸ்க்கு உண்டான கோடு. சரிங்களா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாலே மீதி எந்த கொஷினுக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த லாஜிக் கண்டுபிடிச்சினா அந்த கொஷின்ஸை ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைனில் இருக்கிற ஒரு வேர்டிங்ஸையும் இந்த சிம்பிள்ஸு ஆஸ் வெல் அஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. அந்த கோடுக்குண்டான லாஜிக்கை நம்ம கிராக் பண்ணோம். இதான் வந்து இந்த நியூ பேட்டர்னுக்குண்டான ஒரு கொஷின். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் ட்ரிக்லாம் பார்ப்போம், வீடியோஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.